எவ்ரிவன். ஸோ இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் எடுத்து நான் படிக்கிறதுக்கு மொத்தமாக நான் ஃபுல் ஸ்டாக்ல எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் ஹை பேக்கேஜிங் சேலரிலையும் ஒர்க் பண்ண முடியும். அதே டைம் நான் ஒரே கோர்ஸ் படிக்கிறது மூலமாக எல்லா லாங்குவேஜுமே என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதுக்காக நீங்கள் உங்களோட டைம் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்பவே அதுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பைத்தன், ஜாவான்னு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து உங்களுக்கு 3 to 4 months அப்படின்னு ஆகும். அப்போ நீங்கள் அதே மாதிரி நிறைய கோர்சஸ், நிறைய லாங்குவேஜஸ், நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிட்டும். இப்போ நீங்கள் ஒரு 2025 பேட்சாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்கும். அதே டைம் நீங்கள் பிளேஸ் ஆகும்போது உங்களோட சேலரி பேக்கேஜ், உங்களோட சிடிசியுமே வந்து ரொம்பவே ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னா அதுக்கு நான் என்ன மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு நான் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக்னு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் எந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கும்னா பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript இருக்கும். ஸோ HTML ஆல்ரெடி இந்த ஸ்கூல் டைம்ஸில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் HTML படிக்கிறீங்கன்னா அது வெறும் கோடிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பேஜில் பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது. HTML வச்சு இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸிங் பேஜ் வந்து நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ அதில் கலர்ஸ் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும், அப்படியே ஸ்டைலாக இருக்கணும். நிறைய வெப்சைட்லாம் பார்த்தா நல்லா ஸ்டைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலாக நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அது வந்து CSS யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து HTML கூட CSSும் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைம் வந்து இப்போ அதுக்கு நிறையா இப்போ நம்ம ஒரு கேம் விளாடுறோன்னா, இப்போ நம்ம சப்வே விளையாடுறோன்னா நெக்ஸ்ட் காயின்ஸ் வரணும், ட்ரெயின் வரணும், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷூஸ் வரணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வருது, அது எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னால தான் வருது. ஸோ அதுக்கு தென் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க அப்படின்னாவே அதவே வந்து நீங்கள் பேக் எண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பேக் எண்டுக்கு தனியாக ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பேக் எண்டுக்கு வந்து நீங்கள் பைத்தன் படிக்கிறீங்கன்னா ஒரு பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜாவா படிக்கிறீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் JSே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு தனியாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்துட்டாவே இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் தான். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு HTML, CSS, JavaScript இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் JavaScript இருக்கனால யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே வந்து இப்போ ட்ரெண்டிங்காக கரண்ட் மார்க்கெட்டில் வந்து இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கே நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Node.jsே வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். Node.js லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி JavaScript தெரியும் போது Node.js யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 3 to 6 months வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மட்டும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது படிச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும். இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அது வந்து நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல, இப்போ நான் பேசிக்காக ஒரு பிகினராக இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன படிக்கணுங்கிறது மட்டும் சொல்கிறேன். இன்டெப்த்தாக வந்து நான் அட்வான்ஸ் லெவலுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு கான்செப்ட்ஸ் தென் இந்த ஃப்ரேம் ஒர்க் படிச்சிங்கன்னாவே ஓகே தான், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் ஆகிக்கலாம். இல்லை நான் ஃபுல் ஸ்டாக் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பேக் எண்ட் படிக்கணும். ஸோ பேக் எண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தன் படிக்கலாம், ஜாவா படிக்கலாம், இல்லை நீங்கள் JSே யூஸ் பண்ணலாம். அப்போ பைத்தன்னு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜாங்கோ பண்ணணும். இல்லை ஜாவா போகிறீங்கன்னா அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்ப்ரிங் பூட் போகணும். இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேக் எண்ட்னு போயிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பைத்தன் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நீங்கள் பைத்தன்னையே வந்து நீங்கள் வந்து பேக் எண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட் என்ன? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச்சை நம்ம வீட்டில் உட்காந்து டிவியில் தான் பார்க்குறோம். அப்போ அதுக்கு பேக் எண்டில் எவ்வளோ நடந்திருக்கும், அந்த இடத்த ஸ்டேடியம் செட் பண்ணுறது, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வரக்கு அங்கே உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வேணுங்கிறது, அப்புறம் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்கல் டீம் வெளியே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பேக் எண்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான், அது நமக்கு தெரியாது. பட் ஃப்ரண்ட் எண்டில் நடக்கிற மேட்ச் மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட், ஒரு கேம், இதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று டெம்பிள் ரன் விளாடுறோம்
விளாட்றோன்னா அந்த கேம் விளாடுவோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அடுத்தடுத்து இந்த ஸ்டெப் வரணும், இவன் குதிச்சானா இந்த மாதிரி சவுண்டு வரணும், கீழே விழுந்துட்டானா அவுட் ஆகணும், இந்த மாதிரி கான்செப்ட்டில் யார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பா? ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் தான் கோடிங் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்க கேம் மட்டும் தான் பார்ப்போம். இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ஃப்ரண்ட் எண்ட்க்கும் பேக் எண்ட்க்கும். முன்னாடி நடக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது ஃப்ரண்ட் எண்ட், நமக்கு என்னன்னே தெரியாமல் பின்னாடி நடக்கிறதா பேக் எண்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய டெக்னிக்கல் டேர்ம் வச்சும் சொல்ல முடியும், பட் நான் ரொம்ப வளவலன்னு போகக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்காக சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றியும் நான் வீடியோ வந்து இன்டெப்த்தாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் பைத்தன், ஜாவா இந்த மாதிரி எது வேணாலும் படிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பைத்தன் படிக்கிறீங்க, பேக் எண்டில் வந்து நான் பைத்தன் படிச்சுக்கிறேன், நீங்கள் பைத்தன் படிக்கிறீங்கன்னா உங்களை பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஜாவா படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பைத்தன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு லைப்ரரிஸ் ஃப்ரேம்வொர்க்ஸில் வந்து நீங்கள் ஜாங்கோ பண்ணலாம். இல்லை ஜாவா எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்ப்ரிங் பூட் போகலாம். இல்லை ஜேஎஸ் எடுத்திங்கன்னா ரூபி, இல்லைன்னா Node.js, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் உங்களோட கெரியரை நீங்கள் யாராவது பில்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்டெப்த்தாக இதை பற்றி ஒரு கான்செப்டை பற்றி நான் தனியாகவே இதுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். மேக்ஸிமம் பேக் எண்ட் அப்படின்னாலே டேட்டா பேஸ் தான். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன? இந்த டேட்டா பேஸில் தான் நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் கேம் இருக்குன்னா இப்போ இதில் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க, பிளேயர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நான் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுனதில் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் வந்து ஐம் வெரி சாரி. ஸோ இப்போ வந்து இதில் பிளேயர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனிமீஸ் வராங்க, இந்த மாதிரி கன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பாம்ஸ் இருக்கணும். இது எல்லாமே எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா டேட்டா பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி கூட நம்ம சொல்லலாம், ஃப்ரீ கைன்னு ஒரு மூவி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏஏ எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸாக இருப்பாங்க, இப்போ ரியல் டைம் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஸோ ரியல் டைம் பிளேயர்ஸ் இதுதான் பண்ணணும், அதான் பண்ணுவாங்க, ஏஐ இதான் பண்ணணும், அதை தான் பண்ணுவாங்க. ஸோ ஏஐயால் வந்து சொந்தமாக யோசிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் தான் டீப் லேர்னிங் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொந்தமாக யோசிக்க வச்சு எந்திரன் மூவியில் வர மாதிரி அந்த ஏஐ வந்து அங்கே அதை எதிர்த்து போராடி லாஸ்ட்டில் மூவி ஒரு விதமாக முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மூவி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தான் தப்பாக சொல்லியிருந்தேன், ஐம் வெரி சாரி, ஐ டிடன்ட் see that movie yet, but I know the concept in the story. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டேட்டா பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் MongoDB. ஆஸ் அ பிகினராக ஐ வில் சஜஸ்ட் யூ டு ரீட் MongoDB. ஸோ that will be easy for you and your career growth. ஸோ நீங்கள் வந்து MongoDB படிக்கலாம். ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 to 12 months வரைக்கும் இதுவே எடுத்துக்கும். உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னால் 1 year வந்து ஃபுல் ஸ்டாக்கில் என்னால் கெரியர் சூஸ் பண்ணி என்னால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும்னா கண்டிப்பாக யூ கேன் லேர்ன் ஆஸ் அ பிகினராக நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு இன்டெப்த்தாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் பெய்ட் கோர்சஸ் போகாமல் ஃப்ரீயாகவே செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெய்ட் கோர்சஸ் 60,000 80,000 அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போய் பே பண்ணி படிக்கிறாங்க. பட் ஆஸ் அ பிகினராக, ஆஸ் அ ஃப்ரெஷராக, ஐம் ஆல்சோ ஃப்ரெஷர், ஐம் சேயிங் தட் டோன்ட் கோ ஃபார் பெய்ட் கோர்சஸ். ஜஸ்ட் லேர்ன் பை யோர் செல்ஃப். யூ கேன் லேர்ன் பை யோர் செல்ஃப். There are many resources in Google and internet, YouTube, that is for free only, not as a paid courses I am suggesting. That is very free for us to learn from Google or YouTube. அதுவும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. we can learn from that. நானுமே அப்படி தான் வந்து பைத்தன், ஜாவா எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பெய்ட் கோர்சஸ் போகாமல் செல்ஃப் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு கான்செப்ட்டுக்கு, வேறு எந்த ஒரு ரோலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.